வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் பெண்ணே ஜாக்கிரதை. கதைக்குள்ள போலாமா? மணப்பாறை ஸ்டேஷன் வந்ததும் ஆட்டோவிற்கு பணத்தை கொடுத்துவிட்டு பேக்கை எடுத்துக்கொண்டு கடகடவென உள்ளே ஓடினாள் ரேகா. மழை வேறு வலுத்து கொண்டிருந்தது. இரவு 9 மணிக்கு மேலே ஆகிவிட்டதாலும் மழை வலுத்து கொண்டிருப்பதாலும் சாதாரணமாகவே விரிச்சோடி இருக்கும் அந்த ஸ்டேஷன் இப்பொழுது சுத்தமாக ஆள் நடமாட்டமே இன்றி பயங்கர அமைதியாக இருந்தது. வேகமாக சென்று சென்னைக்கு ஒரு டிக்கெட் என பணத்தை கவுண்டரில் நீட்டிக்கொண்டு மூச்சு வாங்க கேட்டாள். பாதி தூக்கத்தில் இருந்த அந்த மனிதன் பட்டனை எழுந்து, என்னம்மா இந்நேரத்துக்கு அதுவும் தனியா வந்திருக்கிற என்று கேட்டுக்கொண்டே டிக்கெட்டை கொடுத்தார். மதுரையிலிருந்து பஸ்ல தான் சார் போயிட்டு இருந்தேன். இங்க பக்கத்துல வரும்போது பஸ்ஸு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. நான் நாளைக்கு காலையில சென்னையில இருந்தாகணும். ஆமா, ட்ரெயின் இருக்கு இல்ல என்று சந்தேகமாக அவரை பார்த்து கொண்டே பதட்டத்தோடு கேட்டாள். ஏதோ உன் நல்ல நேரம் போல இருக்கு. உனக்காகவே ட்ரெயின் லேட்டானது போல தோணுது. 9 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் மழையால 2 மணி நேரம் லேட்டாம். ஆனா இங்க யாரும் இருக்க மாட்டாங்க. பார்த்து பத்திரமா உக்காந்துரு. உள்ள ஸ்டேஷன் மாஸ்டர் முழிச்சிட்டு இருக்காரா தூங்கிட்டு இருக்காருன்னு தெரியல. போய் பாரு. மழை வேற வருது. இந்த நேரத்துக்கு தனியா வந்துகிட்டு அப்புறம் எதனா ஆனா நம்ம உயிரை வாங்குவாங்க என்று சலிப்போடு கூறிக்கொண்டே மீண்டும் பெட்ஷீட் எடுத்து போர்த்தி கொண்டு சீட்டில் சாய்ந்தார். அவர் கூறிய வார்த்தைகள் ரேகாவிற்கு லேசாக பயத்தை ஏற்படுத்த மெதுவாக படிகளில் இறங்கி ஸ்டேஷன் உள்ளே சென்றாள். சற்று தூரத்தில் யாரோ நிற்பது போல் தெரிய சற்று தைரியம் வந்தது. கடகடவென ஓட்டமும் நடையுமாக அங்கே ஓடினாள். மழை பெய்து கொண்டிருப்பதால் அந்த பாதையில் வேகமாக நடப்பது சிரமமாக இருந்தது. அந்த உருவம் அவளை பார்த்து நிற்பது போல் தெரிய படிகளில் இருந்து இறங்கி அவள் அங்கு செல்வதற்குள் நன்றாகவே நனைந்து போனாள். எப்படியோ தடுமாறிக்கொண்டு அவள் அருகே செல்ல அது ஸ்டேஷன் மாஸ்டர் தான் என்பது தெரிந்தது. என்னம்மா இந்நேரத்துக்கு வர? ஆமா, எங்க போனோம்? சென்னைக்கு சார். கடைசி ட்ரெயின் இன்னும் வரலன்னு சொன்னாங்களே. ஆமா, அங்கெல்லாம் மழையா இருக்கிறதால ட்ரெயின் லேட் ஆகுது. ஆமா, இந்நேரம் தனியா வந்திருக்கியம்மா. பார்க்க சின்ன பொண்ணா வேற இருக்கிற. ஒரு தடவை வந்திருக்கலாம் இல்ல? என்ன பொண்ணுமா நீ? சார், மதுரையில நான் ஒர்க் பண்றேன். சென்னையில தான் எங்க வீடு. நாளைக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன், அதுக்கு தான் போறேன். இன்னைக்கே லீவு கிடைச்சிருந்தா நான் பொழுதோட கிளம்பியிருப்பேன். என்ன செய்யறது, லீவு இல்லை. அதுதான் வேலைக்கு போயிட்டு கிளம்புறதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. சரி, மழையில நினைச்சிட்ட பாரு. தலைய தோட்டுமா. அப்படி ஓரமா உக்காந்துக்கோ. ட்ரெயின் வர இன்னும் 2 மணி நேரம் ஆகும் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றார். ரேகா நடுங்கிக் கொண்டு அங்கிருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்து பேக்கை திறந்தாள். அதிலிருந்த செல்போனை எடுத்து தனது தாயிடம் பேசிவிட்டு போனை மீண்டும் பத்திரமாக வைத்தாள். இதற்குள் மழை மேலும் வலுத்து ஜோவென கொட்ட ஆரம்பித்தது. அவள் தயங்கிக் கொண்டே பதட்டத்தோடு பார்த்து கொண்டிருக்க, ஏய் சீக்கிரமா வா, இப்பதான் ஆடி அசைஞ்சு வருவ என்று ஒரு குரல் சற்று தூரத்தில் கேட்டது. ரேகா அந்த மழையில் யார் வருவது என்று உற்று பார்த்தாள். ஒரு இளைஞன் கையில் சிறு குழந்தை எடுத்துக்கொண்டு தோளில் ஒரு பேகை மாட்டி கொண்டு வர அவன் பின்னால் மற்றொரு இளைஞனும் அவனுக்கு பின்னால் ஒரு இளம் பெண்ணும் ஓடி வந்து கொண்டிருந்தார்கள். அவள் இடுப்பில் ஒரு 2 வயதுடைய குழந்தை தனது தாயின் தோளில் முகத்தை புதைத்து கொண்டிருந்தது. அந்த குழந்தைக்கும் தனக்கும் சேர்த்தவாறு முந்தானையை எடுத்து தலையில் போர்த்தி கொண்டிருந்தாள். அவர்கள் நடைபாதையில் வந்துவிட அந்த பெண் முந்தானையை தலையில் இருந்து எடுத்து தனது குழந்தைக்கு முகத்தை துடைத்து கொண்டிருந்தாள். இதற்குள் வெளியே வந்த ஸ்டேஷன் மாஸ்டர், என்னப்பா குழந்தை குட்டியோட இந்த மழையில வந்திருக்கீங்க? என்ன சென்னைக்கா? வைகை எக்ஸ்பிரஸா என்று சலிப்போடு கேட்டார். ஆமா சார், நாங்க அப்பவே வந்துட்டோம். ட்ரெயின் இன்னும் 2 மணி நேரம் லேட் ஆகுன்னு சொன்னாங்க. அதுதான் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்துடலான்னு போயிருந்தோம். அதுக்குள்ள மழை வந்துடவே இப்படியே ஓடி வந்துட்டோம். எங்கேயும் கடைங்க இல்ல என்றார் முதலில் வந்த இளைஞன். சரிப்பா, அப்படி உட்காருங்க என்று ரேகா வந்திருந்த பெஞ்சை காண்பித்தார். அப்பொழுதுதான் அவர்கள் ரேகாவை பார்க்க, ஏ சாந்தி, இங்க வந்து உக்காரு என்று திரும்பி பார்த்து தனது மனைவியை அழைத்தார். தோ வரேன் என்று அவள் ரேகாவை பார்த்து கொண்டே வந்து அவள் அருகே சற்று ஒதுங்கி அமர்ந்து கொண்டாள். நீங்களும் சென்னைக்கு தான் போகணுமா என்று அவள் கேட்க, ஆமா என்று மெதுவாக தலையாட்டினாள் ரேகா. நாங்களும் சென்னைக்கு தான் போனோம். பொழுதோட கிளம்பியிருந்தா இந்த ரோதனை இல்ல. அப்பவே சொன்னேன், கடையை ஏற கட்டிக்கிட்டு சீக்கிரமா வாங்க, பிள்ளைங்களை கூட்டிட்டு போறதுன்னு. சொன்னா கேட்டாதானே அண்ணனும் தம்பியும் என்று அவர்களை முறைத்து பார்த்தாள். ஆமா, அப்படியே முன்னாடியே போய் அங்க என்ன செய்ய போற? உங்க அக்கா அது சொல்றாங்க இது சொல்றாங்கன்னு என் உயிரைத்தான் வாங்குவ. அதுக்குதான் ராத்திரி கிளம்பினேன். விடிய காலையில அங்க போய் சேரலாம்.
உடனே நிச்சயத்துக்கு கிளம்பலாம். அது வர வியாபாரத்தையாவது பார்க்கலான்னு தான் நான் ஐடியா பண்ணேன். அது என்னவோ இப்படி மழை வந்து சேர்ந்தது. எனக்கு என்ன ஜோசியமா தெரியும் என்று சலித்து கொண்டே கையில் இருந்த 4 வயது குழந்தையை தனது மனைவியின் அருகே அமர வைத்தார். இதற்குள் அந்த குழந்தை அம்மா எனக்கு உச்சா வருகிறது என்று சினுங்க, ஏ சண்முகம், குழந்தை அப்படி கூட்டிட்டு போப்பா என்று தனது மச்சனுடன் குழந்தையை அனுப்பிவிட்டு முகத்தை துடைத்தவாறே, ஆமா உங்க பேரு என்று திரும்பி ரேகாவை பார்த்தாள். ரேகா, உங்க பேரு? என் பேரு சாந்தி. இது என் வீட்டுக்காரு, பேரு கணேசன். அது என் மச்சன, பேரு சண்முகம். 2 பேரும் சந்தையில காய்கறி கடை வச்சிட்டு இருக்காங்க. ஊர்ல எங்க நாத்தனார் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம், அதுக்குதான் போயிட்டு இருக்கோம் என்றாள். இதற்குள் குழந்தை பசிக்கழ, இவன் ஒருத்தன் நேரங்காலம் தெரியாம என்று அவனை தூக்கி மடியில் போட்டுக்கொண்டு முந்தானை எடுத்து மூடிக்கொண்டாள். கணபதி சற்று தூரத்தில் இருந்த பெஞ்சில் போய் அமர்ந்தான். தனியாக பயத்தோடு அமர்ந்திருந்த ரேகாவிற்கு இந்த வேளையில் அவர்கள் வந்து சேர்ந்தது சற்று தைரியமாகவும் கலகலப்பாகவும் இருந்தது. சற்று நேரத்தில் சண்முகம் குழந்தை அழைத்து கொண்டு வந்து தனது அண்ணன் அருகில் போய் அமர்ந்து ஏதோ கூற அவன் மெதுவாக ரேகாவை திரும்பி பார்த்து கொண்டே தலையை ஆட்டினான். அவர்கள் அப்படி மர்மமாக பார்ப்பதை அறிந்து அவள் மனதில் லேசாக திகில் ஒட்டி கொண்டது. பேகை இறுக்கி பிடித்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தாள். சற்று நேரத்தில் கணபதி எழுந்து வந்து, ஏ சாந்தி, மழை வர வலுவா கொட்டுது. குழந்தைய வச்சுக்கிட்டு இன்னும் 1 மணி நேரம் வெளியில உட்கார முடியாது. நான் போய் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட உள்ள எங்கேயாவது உட்கார இடம் இருக்கான்னு கேட்கறேன் என்றான். ஆமையா, நானே சொல்லணும்னு இருந்தேன். புள்ளைக்கும் மழையில நனைஞ்சது, லேசா உடம்பு சூடா இருக்கு என்று தூங்கி கொண்டிருந்த குழந்தையின் நெற்றியில் தொட்டு பார்த்தாள். சரி இரு, நான் போய் கேட்கறேன் என்று திரும்பியவன் பட்டன நின்று, சிஸ்டர், நீங்களும் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நாங்க மட்டும் கேட்டா எதனா சொல்லிடுவாரு. நீங்களும் வந்து கேட்டா லேடிஸ்னு இடம் கொடுப்பாரு என்றான். இதற்கு தான் அண்ணன் தம்பிகள் இருவரும் பேசிக்கொண்டே தன்னை முறைத்து பார்த்து கொண்டிருந்தார்களா என்று அறிந்து மனதிற்குள் லேசாக சிரித்து கொண்டாள் ரேகா. சரி, நானும் வரேன் என்று அவள் எழுந்து அவனுடன் செல்ல, இங்கெல்லாம் வெயிட்டிங் ரூம் எல்லாம் ஒன்றும் இல்லப்பா, வேணும்னா ஒன்று செய், அது அந்த ரூமுக்குள்ள வேணா போய் கொஞ்ச நேரம் உட்காருங்க. அது ஸ்டாஃப் ரூமு, அங்கெல்லாம் வெளியாளுங்களை விட மாட்டோம். ஆனா என்ன செய்யறது, குழந்தை குட்டியோட இருக்கீங்களேன்னு விடுறேன். அங்கெல்லாம் எதையும் தொடக்கூடாது, சரியா என்று சலிப்போடு கூறிக்கொண்டே அங்கே தூங்கி கொண்டிருந்த கலாசியை எழுப்பி சாவியை கொடுத்து அந்த ரூம் கதவை திறந்து விடும்படி கூறினார். அவன் நகருவதாக கூட தெரியவில்லை. நன்கு கொரட்டை பிடித்து கொண்டு தூங்கி கொண்டிருந்தான். ஏ குமாரு, எந்திரிடா, நல்லா 7 மணிக்கெல்லாம் வயிறு ஃபுல்லா கொட்டிக்கிட்டு தூங்குறத பாரு, இனி இவனை எழுப்ப முடியாது என்று சலித்து கொண்டே, சரி வாங்க, நானே வந்து கதவை திறந்து விடுறேன் என்று அவரே வந்து கதவை திறந்து விட்டு செல்ல அனைவரும் உள்ளே சென்றனர். சாரல் அடிக்குது, கதவை சாத்திடவா என்று கேட்டான் சண்முகம். ரேகா தயங்கிக் கொண்டே தலையை ஆட்ட கதவை சாத்தி விட்டு அவன் உள்ளே வருவதற்குள் கரண்ட் கட்டானது. ஒரே கும்மிருட்டாக்கி போக சற்று நேரம் 4 தடுமாறி போயினர். ஏயா, சீக்கிரமா அந்த செல்லில் இருக்கிற டார்ச்சை போட, குழந்தை எழுந்தா அலறுவான் என்று கத்தினாள் சாந்தி. இருடி, அவன் எழுந்து கத்துறானோ இல்லையோ, நீ அவனை பயம் கட்டிடுவ என்று கூறிக்கொண்டே அவன் செல்போனை எடுக்க இதற்குள் ரேகா போனை ஆன் செய்து டார்ச்சை போட்டாள். இதற்குள் யாரோ வெளியே தடதடவென ஓடும் சத்தம் கேட்க பட்டென திரும்பி ஜன்னல் வழியே பார்த்தாள். அங்கிருந்து ஒரு உருவம் மட்டும் ஓடுவது போல் தெரிய இருட்டில் யார் என்று ஒன்றும் சரியாக தெரியவில்லை. அண்ணா, வெளியில யாரும் ஓடுறது போல இல்ல என்று சற்று பீதியுடனேயே கேட்டான் சண்முகம். ஆமாண்டா, நானும் கேட்டேன் என்று கணபதி கூற, அப்பா எனக்கு பயமா இருக்கு என்று அழ ஆரம்பித்தான் குழந்தை. ஏய் பேசாம இருடா, அங்க உள்ள தூங்கிட்டு இருந்தானே அந்த பயலாதான் இருக்கும், வேற யார் இங்க இருக்காங்க என்றாள் சாந்தி. அப்படிதான் இருக்கும், சரியான புலி மூட்டை, அவன் தான் ஓடுறான்னு நினைக்கிறேன் என்றான் கணபதி. ரேகாவிற்கும் அப்படிதான் இருக்கும் என்று மனதில் பட சற்று படபடப்பு குறைந்தது. ஒரு ஓரமாக பேகை வைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள். பாவம், இந்த புள்ள வேற தண்ணியா வந்திருக்கு. ஏமா ரேகா, நீ வேணா கொஞ்சம் அப்படியே படுத்துக்கோயேன், நாங்க தான் இருக்கோம் இல்ல, வண்டி வந்தா எழுப்பி விடுறோம் என்றாள் சாந்தி. பரவாயில்லக்கா, நான் இப்படியே உக்காந்துக்கிறேன் என்றாள் ரேகா. இதற்குள் அவளுக்கு வேறு ஒரு சங்கடம் வந்து சேர்ந்தது. மழையில் அவள் நனைந்ததால் உடம்பெல்லாம் சில்லிட்டு போக வயிறு முட்டி கொண்டு வந்தது. சாந்தியின் காதோரம் போய் குறிவிட்டு அங்கிருந்த பாத்ரூம் உள்ளே சென்று கதவை சாத்தி கொண்டாள். இதற்குள் வெளியே மீண்டும் தடதடவன சத்தம் கேட்க
உள்ளே ஏதோ படபடவென வந்து விழுந்தது. மூவரும் பதறிக்கொண்டு அலற உள்ளிருந்த ரேகாவிற்கு திகில் வந்து விட்டது. அவள் கதவை திறந்து கொண்டு அவசரமாக வெளியே ஓடி வந்தாள். வெளியே யாரும் இல்லை. கதவு வெளிப்பக்கம் சாத்தி தாழ்பால் போடப்பட்டிருக்க. என்னாச்சு? இங்க இருந்தவங்க எல்லாம் எங்க போனாங்க? கதவை வேற தாப்பா போட்டுட்டு போயிருக்காங்களே என்று படபடவென கதவை தட்டினாள். இதற்குள் வெளியே 4-5 பேர் ஓடும் சத்தம் கேட்க, ஏய் ஏய் என்று கணபதி சண்முகத்தின் குரல்கள் மாறி மாறி கேட்டன. சற்று தூரத்தில் அவர்கள் குழந்தைகள் அழும் சத்தம் கேட்க, அந்த சத்தம் சிறிது நேரத்தில் நின்று மீண்டும் அமைதியாக இருந்தது. இதற்குள் கரண்ட் வந்துவிட கதவையும் யாரோ திறக்கும் சத்தம் கேட்டு அவசரமாக வெளியே வந்த ரேகா சுற்றி பார்த்தாள். தூரத்தில் 4-5 பேர் ஓடிக்கொண்டிருக்க அதில் சாந்தியும் கணபதி சண்முகம் இருப்பதை பார்த்து பதறி போனாள். ஏய், இவங்க இப்படி ஓடுறாங்க? ஆமா, என் பேக் எங்க என்று உள்ளே பார்த்தாள். அவள் பேக் திறந்திருக்க அவசரமாக அதை எடுத்து பார்த்தாள். நல்ல வேலை, எல்லாமே இருக்கு. ஆமா, இது யார் திறந்து போட்டிருக்கிறது? ஆமா, எனக்கு யார் கதவை திறந்து விட்டாங்க என்று சுற்றி பார்த்தாள். அங்கு யாரும் இல்லை. ஸ்டேஷனை வெறிச்சோடி இருக்க உள்ளே கருங்கற்கள் நிறைய இருந்தன. எல்லாம் ஒரே மர்மமாக இருக்க இதற்கு மேல் அங்கு இருப்பது சரியில்லை என்று கதவை சாத்தி கொண்டு ஸ்டேஷன் மாஸ்டர் அறைக்கு ஓடினாள். இதற்குள் ஸ்டேஷன் மாஸ்டர் தலையில் காயத்தோடு அங்கு வர அதை பார்த்து பதறி போன ரேகா, சார், என்ன சார், தலையில ரத்தம் கட்டி இருக்கு, என்னாச்சு என்று அலறினாள். அதுதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ 4-5 பேர் தடன்னு ஓடி வர சத்தம் கேட்டது. நான் யாரா இருக்குன்னு எழுந்து பாக்குறதுக்குள்ள யாரோ ரூம் கதவை சாத்தி தாப்பா போட்டுட்டாங்க. நான் தட்டிக்கிட்டே இருந்தேன். இந்த கும்பகர்ண இவ்வளவு கலாட்டலையும் எழுந்திருக்கலாமா? அப்புறம் அவனை எழுப்பி 2 பேருமா சேர்ந்து கதவை உதைச்சி திறந்தோம். அதுக்குள்ள எங்கிருந்தோ ஒரு கல் என் தலையில வந்து விழுந்துடுச்சுமா. அதுக்கப்புறம் தொடர்ந்து கல்லு வந்து விழவே நாங்க திரும்ப உள்ள ஓடிட்டோம் என்று பயத்தோடு கூறினார். ஆமா சார், அங்கேயும் அப்படிதான் ஆச்சு என்றாள் ரேகா. ஆமா, உன் கூட இருந்தாங்களே, அவங்களாம் எங்கம்மா என்று கேட்டார். அதுதான் சார் தெரியல. நான் வெளியில வந்து பார்க்கும்போது அவங்க அதோ அங்க ஓடிட்டு இருந்தாங்க என்றாள் ரேகா. அக்கா, அந்த பக்கம் ஒன்னே இல்லையே, அது காடாச்சே என்றான் குமார். அவனை இருவரும் பதட்டத்தோடு பார்க்க, அப்படியா, எனக்கு தெரியாதேடா, அங்கேயே இவங்க ஓடினாங்க. அப்பவே சொன்னாங்க இந்த ஸ்டேஷனுக்கு மாத்தலாகி இருக்கா, பார்த்துடா உஷாராயிருன்னு. இப்படி வந்து மாட்டிக்கிட்டனே, நாளே இப்படி இருக்கு என்று புலம்பினார் ஸ்டேஷன் மாஸ்டர். சார், இப்ப வருத்தப்பட்டு என்ன செய்யறது? இங்க வரதுக்கு முன்னாடியே அதெல்லாம் யோசிச்சிருக்கணும். இது சாதாரண ஸ்டேஷன் இல்ல சார், இங்க நிறைய சம்பவம்லாம் நடந்திருக்கு என்றான் குமார் திகிலாக. என்னப்பா சொல்ற என்று ரேகா அவனை உற்று பார்க்க, ஆமாக்கா, இங்க கொஞ்ச நாளைக்கு முன்ன இதே போலதான் ஒரு பொண்ணு என்று அவன் கூறுவதற்குள் எங்கிருந்தோ கற்கள் வந்து அவர்கள் மீது விழுந்தது. குமாரின் தலையில் அந்த கற்கள் பட அவன் மயங்கி சாய்ந்தான். ஏ குமாரு, குமாரு என்று அவனை பிடித்து உள்ளே அழைத்து சென்று படுக்க வைத்த ஸ்டேஷன் மாஸ்டர், யாருடாது என்று கத்தி கொண்டு வர ரேகா அலறிக்கொண்டு உள்ளே ஓட திரும்பினாள். இதற்குள் முகத்தில் முகமுடி அணிந்த 4 மனிதர்கள் அவளை வந்து பிடித்து கொள்ள, ஏய் விடுங்கடா, விடுங்கடா என்று அவள் கத்தினாள். இதை பார்த்து ஸ்டேஷன் மாஸ்டர் பதறிக்கொண்டு ஓடி வர அதில் ஒரு மனிதன் ஓடி சென்று அவரை உள்ளே தள்ளி கதவை தாழ்பால் போட்டான். 4வரும் ரேகாவை தூக்கி கொண்டு டிராக்கில் இறங்க அவர்கள் மீது எங்கிருந்தோ கருங்கற்கள் சாரமாரியாக வந்து விழுந்தது. ஏய், அதோ பாருடா, அவளேதான் என்று ஒரு மனிதன் கையை காட்ட மற்ற மூவரும் அங்கே பார்த்து விட்டு தொப்பன ரேகாவை அங்கேயே போட்டு விட்டு அந்த காட்டை நோக்கி ஓடினர். ரேகா தட்டு தடுமாறி எழுந்து நிற்பதற்குள் அந்த பெண் கற்களை வீசிக்கொண்டே அங்கு வந்து மேலே ஏற ரேகாவிற்கு கையை கொடுத்தாள். ரேகா அவளை பார்த்து கொண்டே அவள் கைகளை பிடித்து கொண்டு மேலே வந்தாள். ரொம்ப தேங்க்ஸ் என்றாள் மூச்சு வாங்க. அடி ஒன்று படலியே என்று கேட்டாள் அந்த பெண். இல்ல என்றாள் பயத்தோடு. அவளை பரிதாபத்தோடு பார்த்து கொண்டே, நீங்க எங்க போனோம் என்று அமைதியாகவே கேட்டாள் அந்த பெண். நான் சென்னைக்கு போகணும் என்றாள். அவள் கை கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. ரொம்ப பயந்துட்டீங்களா? சரி வாங்க என்று அங்கிருந்த சிமெண்ட் பெஞ்சில் அவளை அமர வைத்து விட்டு தடதடவென கதவை தட்டி கொண்டிருந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ரூம் கதவை திறந்து விட்டாள். அவளை பார்த்து பதட்டத்தோடு வெளியே வந்த ஸ்டேஷன் மாஸ்டர், நீங்க யாரு என்று கேட்டார். நான் பக்கத்து ஊர்ல தான் இருக்கிறேன். இங்க மெயின் ரோட்ல டீ கடை வச்சிட்டு இருக்கிறேன். வியாபாரம் முடிஞ்சு இந்த பக்கம்தான் போவேன். நல்ல நேரத்துல வந்தம்மா. ஆமா, எப்படிம்மா நீ தைரியமா
அவங்க மேல கல்ல தூக்கி போட்டு எங்களை காப்பாத்தின. நீ மட்டும் வராம இருந்திருந்தா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? போலீஸுக்கு போன் போட்டாலும் போகவே மாட்டேங்குது. இந்த மழை வேற சதி பண்ணுது என்று படப்படத்தார் ஸ்டேஷன் மாஸ்டர். அப்படியே போன் போட்டாலும் அவங்க வரமாட்டாங்க, எல்லாம் கூட்டுக்கலவனிங்க தான் என்றாள் அந்த பெண். அவளை ஆச்சரியமாக பார்த்த ரேகா, ஆமா உங்க பேரு என்று கேட்டாள். என் பேரு சௌமியா. நீங்க இந்நேரத்துக்கு தனியா இந்த பக்கத்துல வர்றீங்களே, உங்களுக்கு பயமா இருக்காதா? அது பழகிடுச்சுமா. இன்னைக்கு உன்னை மட்டும்தான் காப்பாத்தினேன்னு நினைக்காத. உன்னையோட சேர்த்து இதுவரை 5 பொண்ணுங்களை காப்பாத்திருக்கேன். நான் இப்ப வரல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். உன்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க பாரு ஒரு ஃப்ராடு கும்பலு, அவங்க ஸ்டேஷனுக்குள்ள நுழையும் போதே நானும் உங்களுக்கு தெரியாம வந்துட்டேன் என்றாள். அப்படியா? என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த டிக்கெட் கொடுக்கறவன் அந்த கும்பல் எல்லாம் ஒரே கூட்டாளிங்க தான். ஆனா கேட்டு பாரு, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நடிப்பான் என்றாள் அந்த பெண் சிரித்து கொண்டு. அப்படியா? அட பாவி என்று அலறினார் ஸ்டேஷன் மாஸ்டர். ஆமா, அதனால தான் இவங்களோட சேர்றது இல்லைன்னு இங்க இருந்த ஸ்டேஷன் மாஸ்டரை ஏதோ சொல்லி மாத்தி வச்சுட்டாங்க. இப்படிலாம் கூட இங்க நடக்குதா என்று பதறினார். அப்படிதான் அரசல் புரசலா பேசிக்கிறாங்க, எனக்கு சரியா தெரியாது. ஆனா இங்க நிறைய இந்த மாதிரி நடக்கும். அதனால தான் நானும் சந்தேகப்பட்டு அவங்களுக்கு தெரியாம வந்தேன். நான் எதிர்பார்த்தது போல ஆச்சு. இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன்னை போலதான் சென்னைக்கு போகிறதுக்காக ஒரு பொண்ணு வந்து காத்துட்டு இருந்தது. இந்த கும்பலும் இதே போலதான் ட்ரெயினுக்காக வந்தோன்னு அந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணும் அவங்கள நம்பி பேசிட்டு இருந்திருக்கு. அப்ப பாத்ரூம் போகணும்னு மாஸ்டர் கிட்ட கேட்டு அந்த ரூம் கதவை திறந்து விட சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணையும் உள்ள கூட்டிட்டு போய் அந்த பொம்பளை, நான் உன் பைய பாத்துக்கிறேன், நீ உள்ள போயிட்டு வான்னு சொல்லவே அந்த பொண்ணும் நம்பி போயிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கரண்ட் கட்டாகி இருட்டாயிடுச்சு. அந்த பொண்ணு வெளியில பதறிக்கிட்டு வந்து பார்த்துருக்கு. அப்ப 4-5 பேரு அதுதான் இப்ப வந்தாங்களே அவங்க தான் வந்து அந்த பொண்ணு முகத்தை மூடி தூக்கிட்டு போய், அதோ தெரியுது பாரு காடு, அங்க வச்சு கெடுத்துட்டு அது நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே விட்டுட்டு ஓடிட்டு இருக்காங்க. அந்த பொம்பளை அவ கூட வந்த ஆளுங்களும் அந்த பொண்ணோட பெட்டி எடுத்துக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அட கடவுளே, அப்புறம் என்ன ஆச்சு என்று இருவரும் பதறினர். அப்புறம் அந்த பொண்ணு குத்துயிருமா கொலையுருமா கிடந்தது. நான் தான் காலையில கடைக்கு வரும்போது யாரோ முணர்ற சத்தம் கேட்டு கிட்ட போய் பார்த்தா, பாவம் அந்த பொண்ணு உடம்பு பூரா ஒரே ரத்தம். நான் போய் அதை தூக்கி என்ன ஏதுன்னு விசாரிச்சேன். அது எல்லா விவரமும் சொல்லிட்டு என் மடியிலே செத்துடுச்சு என்றாள் சோகமாக. அட பாவிங்களா, நீங்க அவங்கள போலீஸ்ல சொல்லலையா என்று கேட்டாள் ரேகா. சொன்னம்மா, ஆனா போலீஸ்லாம் வந்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அந்த பாடி எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் இங்க 2-3 போலீஸ் இருந்தது, அவ்வளவுதான், திரும்ப ஒன்றும் இல்லை. அப்புறம் விசாரிச்சு பார்த்தா பாவம் அது இங்க தான் பக்கத்து ஊர் பொண்ணா. அது ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக போயிருந்திருக்கு. பாவம் அதுக்கு யாரும் இல்லையாம்மா, அனாத பொண்ணா. அந்த ஊர் ஜனங்க சொல்லி அழுதாங்க. அதுக்கு இரங்கல் போஸ்டர்லாம் கூட அடிச்சாங்க. என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம், அதை காப்பாற்ற முடியலையே. அதுக்கு தான் நான் ராத்திரியில இந்த பக்கம் வரும்போது இப்படியே பார்த்துக்கிட்டு போறது. பரவாயில்லம்மா, நீ தைரியசாலி தான் என்றார் ஸ்டேஷன் மாஸ்டர். அந்த பெண் சிரித்து விட்டு, சரிம்மா, வண்டி வர வரைக்கும் நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாம இரு என்றவள் அருகில் அமர்ந்தாள். ரேகாவிற்கு சற்று தைரியம் வர அந்த பெண்ணை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள். இதற்குள் ட்ரெயின் வந்துவிட ரேகாவிற்கு மூச்சே வந்தது போல் ஆனது. கடகடவென ஓடி சென்று வண்டியில் ஏறினாள். ரேகா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா என்று ஸ்டேஷன் மாஸ்டர் கூற, ஆமா, யார்கிட்டயும் பேச்சு கொடுக்காம போய் சேரு, பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ, இனிமேலும் இது போல ராத்திரியில தனியெல்லாம் வராத, சரியா என்று கையை அசைத்தாள் சௌமியா. சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ் என்று அவளை நன்றியோடு பார்த்து கொண்டே கையை அசைத்தாள் ரேகா. ஸ்டேஷன் வெளியே ட்ரெயின் வந்துவிட தேவதையை போல் வந்து தன்னை காப்பாற்றிய அந்த பெண் கண்ணுக்கு மறையும் வரை நின்று பார்த்துவிட்டு பெருமூச்சு விட்டு கொண்டே உள்ளே செல்ல திரும்பிய ரேகா அங்கு ஸ்டேஷன் சுவரில் ஒட்டியிருந்த போஸ்டரை பார்த்து அதிர்ந்து போனாள். அது ஒரு இரங்கல் போஸ்டர். அதில் சௌமியாவின் போட்டோ இருக்க ரேகாவிற்கு விழிகள் பிதுங்கின. அப்படின்னா இவ்வளவு நேரம் என் கூட இருந்தது என்ற அதிர்ச்சியோடு உள்ளே சென்று சீட்டில் தொப்பன் அமர்ந்தாள். ஆமா சார், அது பொண்ணு இல்ல, அது என்றான் குமார். அதுனா என்று நடுங்கிக் கொண்டே கேட்டார் ஸ்டேஷன் மாஸ்டர்.
அதுதான் சார் அந்த சௌமியாவோட ஆவி. அட பாவி, இதை ஏன்டா அப்பவே சொல்லல என்று அவர் அழ ஆரம்பிக்க, எங்க சார் நான் அதை சொல்லத்தான் வந்தேன், அதுக்குள்ள யாரும் எம்மல கல்ல தூக்கி போட்டு மயங்கி விழுந்துட்டேன். நல்லா மயங்கனடா. சார் பயப்படாதீங்க சார், அது நல்ல ஆவிதான். இப்படிதான் இங்க 4-5 பொண்ணுங்களை அது காப்பாத்தி இருக்கு. அந்த பொண்ணுக்கு நடந்த கதை தான் இது பாருங்க என்று ஸ்டேஷன் மாஸ்டரை அழைத்து கொண்டு சென்று சுவரில் ஒட்டியிருந்த நோட்டீஸை காண்பித்தான் குமார். அப்பன்னா அந்த பொண்ணு இவ்வளவு நேரம் அந்த பொண்ணு இல்ல இல்ல அந்த ஆவி அதுக்கு நடந்த கதையை தான் சொல்லிச்சா என்று பயத்தோடு கேட்டார் ஸ்டேஷன் மாஸ்டர். ஆமா சார், நானே ஒரு வாட்டி அதை பார்த்துருக்கேன். அதுக்கு தான் நான் நைட் டியூட்டி போட்டா சீக்கிரமா சாப்பிட்டு தூங்கிடுவேன். யார் வந்து எழுப்பினாலும் எந்திரிக்க மாட்டேன். நான் சொன்னேன் இல்ல இங்க நிறைய சம்பவம் நடந்திருக்குன்னு, அது இதுதான் என்றான் குமார். இம்முறை ஸ்டேஷன் மாஸ்டர் மயங்கி சாய்ந்தார். இத்துடன் பெண்ணே ஜாக்கிரதை கதை முற்றும். உங்களுக்கு எழுதின கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.